ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 1/2 கப் உளுந்து சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கருகிடாமல் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இது வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிட்றேன். 1/2 கப் கடலைப்பருப்பு சேர்த்து இதுவும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்து செய்தால் தான் இட்லி பொடி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 1/4 கப் பொட்டுக்கடலை இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் எள்ளு சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எள்ளு எது வேணாலும் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் பாசிப்பருப்பு இதையும் நல்லா வறுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிட்றேன். ஒரு 20 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது காரம் அடங்கிடும். அதனால் 20 கட்டாயம் சேர்த்துக்கோங்க. 1 கப் கருவேப்பிலை சேர்த்து நல்லா முறுமுறுப்பு ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருங்க. இதில் கொஞ்சமாக உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்து கம்ப்ளீட்டாக எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நைஸாக அரைச்சிங்கன்னா இட்லி பொடி டேஸ்ட் நல்லா இருக்காது. கொரகொரப்பாக அரைச்சாதான் நம்ம சாப்பிடும்போது வாயில் அகப்படும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி